மலாய் டிக்கா, அங்காரா, கால் மிர்ச்சி, ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அந்த பிளேட். எவ்வளோ ஒரு பீஸ் இது இந்த காம்போ மட்டும்? சார் இது பார்த்தீங்கன்னா 349 தான். ஓகே. இதுவும் எங்களோட ஹைலைட்டான டிஷ் தான். இது 4 to 5 பேக்ஸ் வரைக்கும் சாப்பிட்றதுக்கான பிரியாணி உள்ள இருக்கும். அந்த ஹாட் பாக்ஸ்ல வந்துட்டு இந்த காம்போஸ் எல்லாமே இருக்கா? இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ள இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? We are going to try seafood later. Yeah. So இதுதான் வந்து லெமன் கார்லிக் prawn. தெங்கிடி கபாப். So here comes the tengidi kebab. grill types இந்த கபாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இது பண்றதுக்கு. And also you have like அர்மானி பிரியாணி இருக்கு. தொன்றுதோட தமிழ் மக்கள் அனைவருக்கும் இந்த விஜய் நிக்கி அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம் பண்ணுமா. இனி நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மை ஃபுட் எக்ஸ்பிரஸ்ல தான் இருக்கிறோம். அதான் லாக்டவுன் எல்லாம் முடிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லாம் வந்து போய் இப்ப மறுபடியும் இந்த ஃபுட் ரிவ்யூ எல்லாம் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. அது தவடா கொஞ்சம் வாங்கிச்சுல, அதான் சாப்பாடுன்ற ஒரு விஷயம் வரும்போது நம்ம வந்து வெக்கம், மானம், சூடு, சொர்ணம் எதுவுமே நம்ம வந்துட்டு பார்க்க கூடாது. சூப்பரா சாப்பிட போறோம். அதுதான் இங்க இருக்கிற ஃபுட், அந்த டேஸ்ட், அந்த குவாலிட்டி எப்படி இருக்குன்றத நான் உங்ககிட்ட வந்துட்டு சொல்ல போறேன். மை ஃபுட் எக்ஸ்பிரஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்துட்டு ஒரு ஃபுட் கோர்ட் மாதிரி. ஃபுட் கோர்ட் அப்படின்னு சொல்லும்போது பெரிய சர்ஃபேஸ்ல இருக்கும், அதுல வந்து நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். இது வந்து ரொம்ப கோசியா இருக்கும். அந்த ஸ்பேஸே வந்துட்டு குட்டி ஸ்பேஸ். அதுல வந்துட்டு நிறைய பிரான்ச் இருக்கு. லைக் FFC ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பியூர் வெஜிடேரியன். அவங்க யாரெல்லாம் வந்துட்டு பியூர் வெஜிடேரியனா அவங்க வந்துட்டு இங்க சாப்பிடலாம். அண்ட் ஆல்சோ அர்மானி பிரியாணி சாப்பிட்றவங்க செம்ம பிரியாணி இருக்கு. அண்ட் ஆல்சோ கோ கிரில், தட் இஸ் மை ஃபேவரட் இங்க. அண்ட் ஜூஸ் மேட் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஃப்ரெண்ட்ஸ் கருப்பட்டி காஃபியும் இருக்கு. நிறைய விஷயங்கள் இருக்கு. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன். கமான். நமஸ்தே. அவருக்கு என்ன ஐடியானே தெரியல எதுக்கு நமஸ்தே வச்சாருன்னு. ஸோ இந்த மை ஃபுட் எக்ஸ்பிரஸ் இருக்கு பாத்தீங்களா, நிறைய இப்போ ஃபுட் கோர்ட் எல்லாம் வந்துட்டு போனீங்கன்னா நிறைய ஸ்டால்ஸ் எல்லாம் இருக்கும். பட் ஆனால் இது பாத்தீங்கன்னா வெஜிடேரியன்ஸ்க்குன்னு வந்துட்டு FFC வச்சிருக்காங்க, ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு. வெறும் பியூரா வந்துட்டு ஒன்லி ஃபார் வெஜிடேரியன்ஸ். அண்ட் இந்த சைடு வந்துட்டு கோ கிரில், இந்த கிரில் சிக்கன், கிரில் டைப்ஸ், இந்த கபாப்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அதெல்லாம் வந்துட்டு இது பண்றதுக்கு. அண்ட் ஆல்சோ யூ ஹேவ் லைக் அர்மானி பிரியாணி இருக்கு. இந்த மூணு தான் இன்னைக்கு நம்ம வந்துட்டு மெயினா ட்ரை பண்ண போறோம். எனக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வரும்போது வச்சுக்கோங்களேன், we will definitely have ஒரு சம காலா டைம் இருக்கும். அண்ட் இந்த மூணு ஸ்டால்ஸுமே வந்துட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன். நம்ம வந்துட்டு பார்க்க முடியும் என்னெல்லாம் வந்துட்டு இவங்க எப்படி சமைக்கிறாங்க அப்படின்ட்டு. ரொம்ப கிளீனாவும் ஹைஜீனாவும் இருக்கு. நமஸ்தே. இதெல்லாம் சீ ஃபுட் இல்ல, இது சிக்கன். ஆக்சுவலா சீ ஃபுட் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல பாத்தீங்கன்னா இது வந்து அங்காரா கபாப் சொல்லுவாங்க. இது வந்து கால் மிர்ச்சி. இதுல வந்து பெப்பர்ஸ் அதிகமா போட்டுருக்கோம். இது கொஞ்சம் ஸ்பைசியா இருக்கும். ஓகே. பாத்தீங்கன்னா நம்ம ஃபிஷ்ல கிடைக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனா இது ட்ரெண்டியா ரொம்ப டேஸ்ட்ஃபுல்லா. இது ஃபிஷ் தான், பாம்ஃப்ரெட். அதாவது பாம்ஃப்ரெட். ஓகே. சோ இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் தப்பா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஆமா, இது வந்துட்டு ஆக்சுவலா சிக்கன். எனக்கு அப்படியே ஃபிஷ் மாதிரி தான் தெரிஞ்சது இங்க இருந்து வந்துட்டு பாக்கும்போது. ஓகே. ஹரியாலி சிக்கன். இது வந்து மலாய் சிக்கன் கீழ இருக்கு. மலாய் சிக்கன் தான் எங்க ஆக்சுவலா வந்து ஹைலைட். ஓகே. இந்த மில்க், இந்த கேஷ்யூ நட் பேஸ்ட், அப்புறம் இந்த கிரீம் இதெல்லாம் போட்டு ரொம்ப ரிச்சா மேரினேட் பண்ணி வச்சிருக்கோம். ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்றேன். கம் ஆன், லெட்ஸ் கோ. இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் ஃபிஷ் தந்தூரி. பார்பிக்யூ ஃபிஷ்ஷுக்கும் இதுக்கும் டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல அதே தான் ட்ரம்ல வைப்பாங்க. அதுல அந்த கோல், அந்த விஷயங்கள், அதோட மசாலா, அது எல்லாமே வந்துட்டு இன்னும் டிஃப்ரெண்ட் டேஸ்ட் வந்துட்டு தரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டிஃப்ரெண்ட் அண்ட் நைஸ் ஸ்மெல் செமையா இருக்கு. டேஸ்ட் பண்றதுக்கு பயங்கரமா ரெடியா இருக்கும். பட் ஆனா வந்துட்டு என்னென்ன டிஷ் அப்படின்னு வந்துட்டு கேட்குவோம். சுரேந்தர் பிரதர் வணக்கம். ஸோ பிரதர் என்னெல்லாம் ஃபுட் இருக்கு எனக்கு கன்ஃபியூஸ் தான். இதெல்லாம் ஓகே. அது வந்து டெங்கிடி கபாப் சொல்லுவாங்க. அது பேரு லெக் பீஸ். நீங்க வந்து நார்மலா வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் இந்த KFCல சாப்பிட்டுருப்பீங்க, அது மாதிரி இல்லை. இது ஹெல்த்தியா இருக்கும் இன்னும். ஏன்னா வந்து ஆயில் வந்து லெஸ்ஸா குக் பண்ணிட்டு அப்படியே எடுத்து பண்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆயில் ஃபேட்லாம் கொஞ்சம் கண்டென்ட் கம்மியா இருக்கும். ஓகே. இது வந்து கல்மி கபாப்னு சொல்லுவாங்க. கல்மி கபாப் நம்ம ரெஸ்டாரண்டோட ஹைலைட் மெனு. 8 டிஃப்ரெண்ட் வெரைட்டி கபாப்ஸ் இருக்குங்க. பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா அந்த ஹரியாலி கபாப், மலாய் டிக்கா, அங்காரா, கால் மிர்ச்சி இந்த மாதிரி வந்து 8 வெரைட்டி கபாப் இருக்கு. வித் பெப்பர், பெரி பெரி மைனஸ், மின்ட் சட்னியும் மைனஸும் இருக்கும். நைஸ். ஸோ வந்து விச் இஸ் வெரி ஸ்பைசி. இந்த 8 வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா இந்த அங்காரா கபாப் வந்து கொஞ்சம் ஸ்பைசியாக இருக்கும். அங்காரா கபாப் வந்துட்டு ரொம்ப ஸ்பைசியா இருக்கும். அது கூட நீங்கள் பெரி பெரி தொட்டு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஃப்ளேவர் நல்லா இருக்கும். அது எல்லாமே சீ ஃபுட். ஆக்சுவலாக அந்த பிளேட் கூட பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் மாதிரியே இருக்கும் அந்த பிளேட். அதுவும் கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா தெரியும் இது பார்க்கறதுக்கு. ட்ரைங் டு சிம்பிளைஸ் தட் சீ ஃபுட். அதே போல் பாம்ஃப்ரெட் பார்த்தீங்கன்னா அந்த ஃபிஷ் இருக்கும், அந்த ஃபிஷ் கைண்ட் ஆஃப் பிளேட்டிங். நல்லா சாப்பிடுங்க. என்ன அக்கறை நீ சாப்பிடலையா? இல்ல, மத்தவங்கள சாப்பிட வச்சு பார்க்கறதுல எனக்கு ஒரு ஆனந்தம். எவ்வளவு ஒரு பீஸ் இது இந்த காம்போ மட்டும்? ஸோ இது பார்த்தீங்கன்னா 349 தான் இந்த காம்போ. நார்மலாக பிரியாணியே வந்து 300 இருக்கும். ஆனால் இந்த 349க்கு நாங்கள் வந்து மட்டன் பிரியாணி, எக்கு, குலாப் ஜாமுன், சில்லி சிக்கனு, ஷவர்மா ரோலு, ரைத்தா அண்ட் கத்திரிக்காய் பச்சடி எல்லாமே சேர்த்து அந்த 349க்கு நீங்கள் என்ஜாய் பண்ணலாம். ஆக்சுவலாக அது போர்ஷனும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 ஆள் திருப்தியாக சாப்பிட்டு ப்ளஸ் கொஞ்சமும் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப பசி இல்லைன்னா கூட 2 பேர் கூட ஷேர் பண்ணலாம். அந்த மாதிரி தான். யாரும் நினைக்க கூடாது இத்தனையும் எப்படா சாப்பிட்டுருவியா, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா அவனை சரியா நான் சொல்றேன், அசிங்கமா இருக்கு. சாப்பாடுன்னு வந்துட்டா நான் வந்துட்டு மெய் மறந்து போயிடுவேன். ஃப்ரெஷ் பிஸ்டாச்சியோவில் பண்ணது அது. ஓகே, நீங்க சொல்லுங்க எதை ட்ரை பண்ணலாம்? அவங்கெல்லாம் பயங்கர சமாதான் இல்லைனாலே நான் காண்டா பார்த்துட்டு இருக்கேன். இதுல நீ வேற உட்காந்து வெறுப்பேத்திட்டு இருக்கேன்னு தெரியுது. இல்ல. ஸோ எனக்கு இப்போ ஒரு புதுசா ஒரு ட்ரிங்க் கூட கொடுத்துருக்காங்க, மொஜிட்டோ கொடுத்துருக்காங்க. எல்லாம் வாழ்க்கை தான் அப்படின்றீங்களா? எல்லாம் ஆண்டவன் கொடுத்த வரம். தெய்வம் நினைக்கிறது இருக்கட்டும்டா, நீ ஏன்டா நினைச்ச? ஸோ ஸ்டார்டிங் வித் பிரியாணி காம்போல இருந்து நான் வந்துட்டு போயிடுறேன். பிரியாணி காம்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பான ரேட்டுக்கு வந்துட்டு பிரியாணி இருக்கு அண்ட் ஆல்சோ வந்துட்டு குவான்டிட்டியும் நிறைய இருக்கு. குலோப் ஜாமுன் வந்துட்டு கொடுக்குறாங்க. பீஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது. பார்த்தீங்களா, 2 பீஸ் ஆஃப் குலோப் ஜாமுன், சில்லி சிக்கன் இருக்குது, இன்னொன்று ஷவர்மா இருக்குது அண்ட் ஆல்சோ ரைத்தா அண்ட் பிரிஞ்சால் அந்த கத்திரிக்காய் குருமா மாதிரி அது கொடுத்துருக்காங்க. நைஸ். ஸோ இதுலேருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். டெஃபினட்டாக நம்ம பிரியாணி கூட வந்துட்டு அட்லீஸ்ட் ஒரு சிக்கன் 65 இல்லைனா வந்துட்டு சில்லி சிக்கன்லாம் நம்ம ஆர்டர் பண்ணுவோம். ஏதாச்சும் சைடு இருந்தால் இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இந்த காம்போல எல்லாமே வந்துட்டு கவர் ஆயிடுது. ஐ திங்க் இது டெஃபினட்டா 2 பேர் நல்ல திருப்தியா வந்துட்டு சாப்பிட முடியும். சில்லி சிக்கன் நல்ல எண்ணெயில பண்ணீங்களா? எல்லாம் நல்ல எண்ணெய் தான். நல்ல எண்ணெயா? ஸ்பைசி வந்துட்டு ரொம்ப கரெக்டா இருக்கு. பிளஸ் வந்துட்டு இந்த சில்லி சிக்கன் கூட அந்த கறி எடுத்து மிக்ஸ் பண்ணி பிரியாணி கூட சாப்பிடும்போது செம்மையா இருக்கு. உள்ள வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது இந்த ரெட் இருந்தாலே வந்துட்டு இது ரொம்ப பியூர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. மட்டன்ல எப்பவுமே வந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப சாஃப்டா இருக்கணும். இப்படிதான் இருக்கணும். பிரதர், நெக்ஸ்ட் உங்களோட சாய்ஸ் தான். என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நீங்க சாப்பிட்டு இருந்தீங்க, நான் அந்த பக்கம் சாப்பிட்டுட்டு இருந்தேன். எதுவும் பர்னிங் ஆகல? பாம்ஃப்ரெட் ட்ரை பண்ணுங்க. பாம்ஃப்ரெட் தந்தூரி பாம் செம நல்லா இருக்கு. ஸோ இதுதான் வந்துட்டு அந்த பாம்ஃப்ரெட், அந்த தந்தூரி, அந்த தவாலா வந்துட்டு இல்ல அந்த இது வந்து இந்த தந்தூரி அடுப்புக்குள்ள வச்சு குக் பண்ணாங்க. ட்ரம் அடுப்பு. ஃபிஷ் வந்துட்டு இந்த மேரினேட் ஆகி அந்த மசாலா இதெல்லாம் வந்துட்டு இந்த தவால நம்ம தந்தூரி சிக்கன் சாப்பிட்டுருப்போம்ல, அது அப்படியே ஃபிஷ்ஷா இருந்ததுன்னா எப்படி இருக்கும்? நிறைய டிஃப்ரென்ஸ். டேஸ்ட் வைஸும் வந்து உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ குட் ஃபீல் அந்த தவாவோட உள்ள நம்ம வந்துட்டு இது பண்றோம் இல்லையா, ட்ரம்குள்ள வைக்கிறோம் இல்லையா, அந்த ஃபீலும் எனக்கு வந்துட்டு இருக்கு. இதோட கொஞ்சம் லெமன் ஸ்குவீஸ் பண்ணி அந்த மின்ட் சட்னி தொட்டு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். இன்னும் அப்படியா? தந்தூரி ஐட்டம்ஸ் வந்துட்டு எல்லா இதுலயும் வந்துட்டு பண்ண முடியாது. யூ கேன் ட்ரை, பட் வை பாம்ஃப்ரெட்? வஞ்சர மீன் அதெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து தந்தூரி அடுப்புல குக் பண்ணால் நல்லா இருக்கும். இந்த பாம்ஃப்ரெட்லாம் பார்த்தீங்கன்னா பார்பிக்யூல குக் பண்ணால் இன்னும் ஃப்ளேவர் அதிகமாக இருக்கும். ஆக்சுவலாக அந்த ஸ்டே பண்ணும். ஏன்னா அந்த மீட் வந்துட்டு கம்மியாக இருக்கும் அதில். பாம்ஃப்ரெட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வஞ்சரம்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மீட் இவ்வளோ கனத்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு அது ஜூசினஸ் ஃபுல்லாக வந்து அப்சர்வ் பண்ணி உள்ளே இருக்கும். இது வெளியிலே போட்டு குக் பண்ணால் கூட அந்த ஜூசினஸ் இருக்கும். அண்ட் ஹியர் கம் கல்மி சிக்கன். இந்த சிக்கன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விங் சைடில் இருக்கிற அந்த சதப்பாட்டு இருக்கும் இல்லையா, தந்தூரி பாட்ல வந்துட்டு இது பண்ணுறாங்க. இட்ஸ் ஸோ நைஸ். அண்ட் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் லவர்ஸ்க்கு வந்துட்டு நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் லைக் ஸ்பைசஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். செம்ம ஸ்பைஸியாக இருக்குது, நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது. இது கூட ட்ரை பண்ணி சாப்பிட்லாம்ல. பெரிய மயோனீஸா இது? ஆமாம், ஸ்பைஸியாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது டிப் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு வந்து அந்த ஜூஸியும் தெரியும், ப்ளஸ் செம்மையாக இருக்குது, வாட்டரிங்காக இருக்கும் உங்களுக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் நார்மல் கிரில் இல்லை? கிரில் சிக்கன். ஓகே.
இந்த ஜூசி தெரியுதா உங்களுக்கு? இங்க எது ஹையஸ்ட் மூவ், லைக் நிறைய பேர் விரும்பி சாப்பிடுறதுன்னா நீங்க எதை சொல்லுவீங்க? ஹையஸ்ட் மூவிங் வந்து பிரியாணி. நார்மலாக வந்து ஒரு நாளைக்கு எப்படியும் 100 to 150 பிரியாணிஸ் எப்படியும் விற்றுருவோம் ஆக்சுவலாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. கிரில் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலாஸ் உள்ள வந்துட்டு இன்னும் ரொம்ப நல்லா குக்ட் ஆயிடுது. அண்ட் ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்களா, நம்ம இது பிச்சும் போதே இது வந்துருது. பயங்கரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஓகே, ஸோ கிரில்லும் இங்கே ஹையஸ்ட் மூவா? ஸோ பேஸில் பார்த்தா கிரில் ப்ளஸ் ஷவர்மா நாங்கள் கொடுப்போம். கோட்டர் கிரில்லோட ஷவர்மா வாங்கினா நார்மலாக ஷவர்மா வாங்குறதோட கோட்டர் கிரில் ஷவர்மா இன்னும் நீங்கள் சேவ் பண்ணுவீங்க ப்ரைஸ் ஆக்சுவலாக காம்போவில். அதே போல் பார்பிக்யூ வித் ஷவர்மா இருக்கும். அப்புறம் பார்பிக்யூ வித் பிரியாணியும் இருக்குது எங்ககிட்ட காம்போ. ஸோ எல்லாமே வித்தின் பட்ஜெட் ப்ரைஸ் ஆக்சுவலாக. நீங்கள் வந்து ஆக்சுவலி யூ டோன்ட் ஹேவ் டு ஸ்பெண்ட் ஸோ மச் மணி. யூ ஜஸ்ட் கம் ஹியர் வித் லைக் ஆஸ் ஐ செட் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஏற்ற இடம் இதாகினா வந்துட்டு they get really less pocket money. So if they come here they will just really enjoy what we have in the menu. So அது ரொம்ப யூஸாக இருக்கும் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இங்கே நிறைய வர்றது. நைஸ். ஓகே, ஸோ பேசிக்கலாக இதுவும் எங்களோட ஹைலைட்டான டிஷ் தான். இது ஆக்சுவலாக ஒரு ஐட்டம் தான் பார்த்தீங்கன்னா. இது கோகிரில்ஸ் அர்மானி பிரியாணி. ஓகே, ஸோ இதை வந்து ஹாட் கேஸ் பிரியாணி தான் ஆக்சுவலாக நாங்கள் சொல்லுவோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்துட்டு நம்ம இதை கஸ்டமைஸ் பிரியாணி ஆக்சுவலாக 4 to 5 packs வரைக்கும் சாப்பிட்றதுக்கான பிரியாணி உள்ளே இருக்கும். பார்த்தீங்கன்னா ப்ரீ ஆர்டர்ஸில் தான் புக் பண்ணுவோம். அப் டு 3 to 4 hours வந்து ஃபுல்லாக வந்து பிரியாணி ஹாட்டாகவே இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து ஒரு 1 o'clock எங்களுக்கு பிரியாணி வேணும் அப்படி சொல்லிட்டிங்கன்னா நாங்கள் வந்து எக்ஸாக்டாக 12:45 to 12:15 அதுக்குள்ளெலாம் வந்து பிரியாணி உங்களுக்கு வந்துடும். நீங்கள் ஆக்சுவலாக அதுக்கப்புறமேட்டு ஓகே எதுக்கு 1 o'clock சாப்பிடணும் 2 மணிக்கு சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் தள்ளி போட்டால் கூட ஈவன் ஆஃப்டர் யூ ஓப்பன் ஆஃப்டர் 3 o'clock ஆல்சோ த பிரியாணி வில் பி ஹாட் இன்சைட். ஓகே, ஸோ இட் இஸ் லைக் ஹாட் கேஸ் வந்துட்டு 2 to 3 hours மேலேயும் இருக்குன்றீங்க. ஸோ அதுதான் இது ப்ரீமியம் பாக்ஸ், அதாவது ஹாட் கேஸ் பாக்ஸோட ஸ்பெஷாலிட்டி ஆக்சுவலாக. லைக் அந்த ஹாட் பாக்ஸில் வந்துட்டு இந்த காம்போஸ் எல்லாமே இருக்கா? வெரி குட் கொஸ்டின். அதை நான் மென்ஷன் பண்ணலான்னு தான் வந்தேன். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போது சிக்கன் ஆர்டர் பண்ணேன், சிக்கன் பிரியாணி ப்ளஸ் வந்து லாலிபாப் கொடுப்போம், 65 கொடுப்போம். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா 5 packs எக் இருக்கும், ப்ளஸ் 10 to 12 pieces ஆஃப் சிக்கன் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. ப்ளஸ் வந்து ஸ்வீட் இந்த நார்மலாக நாங்கள் கொடுக்குறது வந்து பம்கின் அல்வா கொடுப்போம். ஆக்சுவலாக பம்கின் அல்வா பம்கின் அல்வா பேசிக்கலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிட்டியில் நிறைய இடத்துல கிடைக்காது பம்கின் அல்வா, விச் கோஸ் ரியலி மேட்ச் வித் திஸ் ஒன். ஆக்சுவலாக பம்கின் பார்த்தீங்கன்னா கோல்ட் ஃபுட்டு, சிக்கன் பார்த்தீங்கன்னா ஹாட், ஸோ இட் வில் பேலன்ஸ் யூ அண்ட் ஆல்சோ இட்ஸ் நைஸ் அண்ட் ஸ்வீட். ஸோ அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷல் திங் வி கிவ் வித் திஸ் ஒன் ஆம்லா பேக்கெட் வந்து ஆக்சுவலி இருக்குது. அது வந்து தேன் நெல்லி சொல்லுவாங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட காட்டுறாங்க தேன் நெல்லிக்காய், விச் இஸ் குட் ஃபார் யுவர் ஏஜிங் ப்ராசஸ் வந்து லெஸ் பண்ணும், ஆல்சோ குட் ஃபார் டைஜஷன். ஸோ லாட் ஆஃப் பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது இந்த குட்டி பாக்ஸ்க்குள்ளே இவ்வளோ விஷயங்கள் இருக்கா? நல்லா தான் இருக்குது சீரியஸா. பிஹைண்ட் உட்ஸ் நேயர்களுக்கு நிக்கினால என்ன முடியுமோ அது நான் வந்துட்டு உங்களுக்காக வந்துட்டு பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்கு. நீங்கள் வந்தீங்கன்னா இந்த பாக்ஸ் வந்துட்டு ஆர்டர் பண்ணுங்க, டெஃபினட்டாக சாப்பிட்டுப்பாங்க. எல்லாரும் யோசிச்சுட்டு இருந்தீங்களா இவன் வந்து இன்னும் டெடிகேட் பண்ண போகிறான், அந்த மாதிரிலாம் பண்ணல. நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா இந்த ஹாட் பாக்ஸ் எல்லாம் வந்துட்டு ஓகே. வி ஆர் கோயிங் டு ட்ரை சீ ஃபுட் லேட்டர். யா, ஸோ ஐ ஹாவ் ப்ரான்ஸ் ஹியர். ஸோ சுரேந்தர் பிரதர், இது என்ன ப்ரான்ஸ் சொன்னீங்க? தந்தூரி ப்ரான். ஆக்சுவலாக பேசிக்கலாக இது பார்த்தீங்கன்னா அந்த பாம்ஃப்ரெட் குக் பண்ண அதே ஸ்டைலிங் மெத்தடில் தான் நாங்கள் இது தந்தூரி ப்ரானை குக் பண்ணது. ஸோ தந்தூரி ப்ரான் வந்துட்டு அதே ஸ்பைசி பயங்கரமாக இருக்குது இல்லையா? செம்ம காரமாக இருக்குது, ரொம்ப ஸ்பைசி நல்லா இருக்குது. இது ஆக்சுவலாக சேம் லைக் இந்த பாம்ஃப்ரெட் எப்படி பண்ணீங்களோ அதே மாதிரி அந்த தந்தூரி டவால வந்துட்டு இது பண்ணிங்க, தந்தூரி பாட். ஓகே, ஸோ இதுதான் வந்து லெமன் கார்லிக் ப்ரான். அந்த லெமன் ஃப்ளேவரும் அந்த கார்லிக் ஃப்ளேவரும் நல்லா ஹைலைட்டாகவே தெரியுது. இதுவும் அந்த தந்தூரி ஸ்டைல் மாதிரி தானா இல்லனா அதே குக்கிங் மெத்தட்? எவ்ரிதிங் இஸ் லைக் தட் only. அதே குக்கிங் மெத்தட்ல தான். ஓகே. சோ யூ ஹேவ் இதுவும் பாஷா ஃபிஷ் தான், கரெக்ட்டா? பாஷா ஃபிஷ் தான். ஓகே, சோ வந்துட்டு இட் இஸ் அங்காரா ஃபிஷ். நைஸ். தெங்கிடி கபாப். ஓகே, சோ here comes the தெங்கிடி கபாப் for you guys, exclusive லெக் பீஸ். யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ அவங்க எல்லாருக்குமே சிக்கன் லெக் பீஸ். இனிமே உன் வாழ்க்கையில சோறே திங்க மாட்டியா? வாட்டரியா இருக்கு, ஸ்பைசினஸ் அதே மாதிரி உங்களுக்கு தெரியுது பாத்தீங்களா? அண்ட் இன்னொரு முக்கியமான தெங்கிடி கபாப் வந்துட்டு மோர் ஸ்பைசி, கரெக்டா? லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்
சமி கபாப், அதாவது இந்த பரோட்டா கூட ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி சாப்பிட்டா நல்லா இருக்கும். அந்த பரோட்டா சமி கபாப் செம்மையா இருக்கும். இந்த போலி வந்துட்டு ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஆனா வந்து இது வந்து இந்த பரோட்டா கூட சாப்பிடும்போது இந்த கபாப்பும் சிக்கன் இதுதான் ஓகே கிறிஸ்பியாவும் இருக்கு, செம்மையா இருக்கு. ஸ்டஃப் பண்ணி சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம வந்துட்டு எல்லாமே ட்ரை பண்ணிட்டோம். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட் we are going to try இந்த ஸ்வீட்டோட நம்ம வந்துட்டு இந்த நான்வெஜ் மீல்ஸை வந்துட்டு முடிக்க போறோம். இன்னொரு ஸ்வீட் இருக்கு, அது வெஜிடேரியனுக்காக வந்துட்டு அதை வச்சிருக்கேன். Cheers guys. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ட்ரை பண்ண போகிறது எல்லாமே வந்துட்டு வெஜிடேரியனாக தான் நான் வந்து நல்ல FFC ஹோட்டல் ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பியூர் வெஜிடேரியன்ஸ் எல்லாம் வந்துட்டு பயங்கரமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஏன் முன்னாடி 7 varieties ஆஃப் தோசாஸ் இருக்கு. திஸ் ஒன் இஸ் ஆனியன் தோசா, மஷ்ரூம் தோசா, கேஷ்யூநட் தோசா, கிரீன் பீஸ் தோசா, ஓகே கேரட் அண்ட் பீன்ஸ் தோசா, பொடி தோசா, செரி தோசா. இது மட்டும் தப்பா சொல்லிட்டேன். என்ன செரி தோசை தான். வேணாம், மஷ்ரூம் தோசால இருந்து சாப்பிட்டு போறோம். இதோட சைஸ் வந்துட்டு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த குட்டி தோசை எல்லாம் சாப்பிடுவோம்ல அதே சைஸ் தான். ஆயில் அவ்வளோவாலாம் இல்லை, நார்மல் ஆயிலில் தான் வந்துட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இந்த அஜினமோட்டோ வந்துட்டு ஆட் பண்ணுவாங்க, இல்லைன்னா வந்துட்டு ஆயில் அதிகமாக இருந்ததுன்னா நம்மளுக்கே தேடி. பட் ஆனால் எனக்கு தெரிஞ்சு இதில் இல்லை இந்த தோசால. நைஸ். மஷ்ரூம் அந்த இதை வந்து ஃப்ரை பண்ணி லைக் தே வில் டூ அந்த தோசை மேலே வந்துட்டு அந்த இது வந்து போட்டுருவாங்க. இன்னும் ஸ்டஃப்டாக முறுமுறுன்னு இருக்குது, ரொம்ப காரமாகவும் ஸ்பைசியாகவும். சட்னி கூட டிப் பண்ணி சாப்பிடும்போது மேக்ஸ் த பெஸ்ட் பேர். ஸோ இந்த 7 varieties ஆஃப் தோசை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்ஸ்டு வித் அதான் நீங்கள் ஒரு ஃப்ளேவர் வந்துட்டு பார்க்கலாம். க்ரீன் பீஸ் இருந்துச்சுன்னா சேம் தோசை ஸ்டைல் தான். குட்டி தோசால வந்துட்டு நீங்கள் ஒரு விஷயம் ஸ்டஃப் பண்ணி வந்துட்டு சாப்பிட்டீங்கன்னா அதே மாதிரி தான் நான் வந்துட்டு ஆனியன் தோசாவும் அப்படி தான் இருக்குது, மஷ்ரூம் தோசாவும் அப்படி தான் இருக்குது, செரி தோசாவும் அதே மாதிரி தான் இருக்குது. கேஷ்யூநட் தோசா இட் இஸ் வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். 59 varieties ஆஃப் தோசாஸ் இருக்குது. அண்ட் எல்லாமே சேர்த்து இந்த கோ கிரில் நான் வந்து சொல்லியிருந்தேன், அர்மானி பிரியாணி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல், இது எல்லாமே சேர்த்துட்டு தேர் லைக் 200 varieties ஆஃப் ஃபுட்ஸ் இங்கே இருக்குது. சூப்பர். நெக்ஸ்ட் நம்ம என்ன சாப்பிட போகிறோம் சுரேந்தர் அவர்களே? சார் உங்கள் வெஜிடபிள் லாலிபாப் இருக்குது, அது ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உள்ள ஸ்டஃப்டான விஷயங்கள்லாம் இருக்கும். கட்லெட் வந்துட்டு சாப்பிடும்போது உள்ள மசாலாஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் வித் இந்த சாஸி டிப் பண்ணி சாப்பிடுறேன். கிறிஸ்பியாக இருக்குது, சூ பண்ணும்போது அந்த முறுமுறுன்னு இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த சாஸ் கூட வந்து டிப் பண்ணி சாப்பிடும்போது இட் மேக்ஸ் த பெஸ்ட். இதுதான் வெஜிடபிள் கோஃப்தே, கரெக்ட்? ஓகே, which goes with the wheat aloo paratha. ஓ அப்படியா? ஸோ இந்த கோஃப்தே வந்து உள்ள வெஜிடபிள்ஸோட இதுதான். எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டஃப்டு இந்த ஆலு எல்லாம் வந்துட்டு உள்ள நாட் only aloo, all vegetables mix பண்ணி இது பண்ணி செம்மையாக இருக்கும். இது வந்து ஸ்வீட்டாகவும் இருக்குது, அதே சமயத்தில் வந்துட்டு ஒரு சின்ன ஸ்பைஸ் இருந்தால் எப்படி இருக்கும், செம்மையாக இருக்குது. வெஜிடேரியன் லவர்ஸ் வந்துட்டு யூ வில் டெஃபினெட்லி லவ் திஸ் வீட் ஆலு பரோட்டா அண்ட் ஆல்சோ வெஜ் மலை கோஃப்தே மேக்ஸ் த பெஸ்ட் பேர். லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன ட்ரை பண்ணுறோம், எல்லாம் மிக்ஸ் வெஜிடபிள் நூடுல்ஸ். நார்மல் தான், நீங்கள் வந்துட்டு நூடுல்ஸ் வந்து எங்கே வேணாலும் உங்களுக்கு கிடைக்கும், அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு இதில் ஃபுல் ஆஃப் பன்னீர், மஷ்ரூம் அண்ட் ஆல்சோ கோபி எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தட் மேக்ஸ் த பெஸ்ட் பேர். இப்போயே பார்த்தீங்களா நிறைய க்ரௌடெல்லாம் வந்துட்டு சேர ஆரம்பிச்சிச்சு. சூப்பராக இருக்குது. நல்ல வேளை நம்ம வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம். ஃபைனலி ராயல் ஃபலூடா. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சுரேந்தர் அவர்களே, ரொம்ப நன்றி. உங்களை தான் வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தேன். கண்டிப்பாக இல்லை சார், இட்ஸ் மை ப்ளஷர் டு ஹெல்ப் யூ அண்ட் ஆல்சோ அசிஸ்ட் யூ த்ரூ திஸ் ஜர்னி. ஆப்போசிட்டாக கேட்குது. அப்படி அந்த என்னோட மைண்ட் வாய்ஸ் வேணா கேட்டிருக்கோம் உங்களுக்கு, பட் ஆனால் நான் ஐ கேனாட் சே தட் ஒன் ஆக்சுவலி. ஓகே. ஸோ பட் அப்போ இருக்கு மனசுக்குள்ள. இல்லை அதெல்லாம் கண்டிப்பாக அந்த we always treat our guest as a guest actually. Definitely. Okay. Thank you so much. Wish you all luck and success. Thank you. இந்த ஃபலூடாவை கண்டுபிடிச்சது யாரு? கண்டிப்பாக நான் இல்லை, என்ன விட்டுருக்குண்ணா. ஸோ டெஃபினட்டாக வாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. டெஃபினட்டாக வந்து இது என்ன நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இட்ஸ் லைக் கோசியான ஒரு ஃபுட் கோர்ட், ரொம்ப க்ளோஸ் சர்க்கிளில். அது வந்துட்டு தீம் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்துட்டு பயங்கரமாக இருக்குது. ஸோ லைக் ஈவினிங் இன்னும் பயங்கரமாக இருக்கும். என்கிட்ட வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்மளை இன்வைட் பண்ணும்போது ஈவினிங் நீங்கள் வாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு லைக்
ஃப்ரெண்ட்ஸாக வந்தீங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு சொல்கிறேன், யூ வில் ஹேவ் அ கிரேட் காலா டைம். அண்ட் ஆஸ் வெல் ஆஸ் வந்துட்டு இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் எவர்வின் ஸ்கூலுக்கு ஆப்போசிட், அதாவது ராஜாலி ஸ்வீட்ஸுக்கு மேலேயே இருக்குது. ஸோ இட் இஸ் லைக் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி யூ ஹாவ் ஃப்ரெண்ட்ஸ் ஹோட்டல் இயர். அது வந்துட்டு பியூர் வெஜிடேரியன்ஸ்க்காகவே வந்துட்டு பண்ணுறாங்க. 59 வெரைட்டிஸ் ஆஃப் தோசை நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி. ஸோ செம்மையாக இருந்துச்சு. அண்ட் இங்கே வந்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த பரோட்டா நான் வந்துட்டு சொன்னேன் இல்லையா, ஸோ லைக் பொட்டேட்டோ வீட் பரோட்டா அண்ட் as well as வந்துட்டு வெஜ் மலாய் கோஃப்தா மேக்ஸ் த பெஸ்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அது. அண்ட் நான்வெஜ் லவர்ஸ் வந்து டெஃபினட்டாக யூ வில் என்ஜாய் த ஃபுட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் லைக் கம்பைன்ட் ஆஃப் கோ கிரில் அண்ட் as well as வந்துட்டு அர்மனி பிரியாணி. பெஸ்ட்டாக இருக்குது, சூப்பராக இருக்குது. டெஃபினட்டாக வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணுவீங்க. டாடா பாபாய் அண்ட் see you.